இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்று தொடங்குகிறது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் மற்றும் ரேங்க்குக்கு எந்த டாப் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கடந்த 4 வருடத்தில் கட் ஆஃப் மார்க்குக்கு மற்றும் ரேங்க்குக்கு எந்த காலேஜெலாம் அவைலபிளாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக உங்களுடைய கட் ஆஃப்கான டாப் காலேஜ் எது நீங்கள் வீட்டிலேருந்தே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு கவுன்சிலிங் ஈஸியாக உங்களுக்கான காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஏ ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே டிஎன்இஏ ஆன்லைன்.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே டிஎன்இஏ 2025 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 இருக்கும். ஐஎம் நாட் ரோபோட்டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக இயர் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் இருக்கும். 2024 சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. அதற்கீழே காலேஜோடைய கோட், காலேஜ் நேம், பிரான்ச் கோட், பிரான்ச் நேம், இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லி கொடுத்துட்டு ஓசிக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, பிசிக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு 2024 ஆண்டு இந்த மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜில் எம்பிசி, பிசி இந்த கம்யூனிட்டிக்கெலாம் மேலும் கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் செக் பண்ணிங்கன்னா அதற்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் மார்க் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டான காலேஜ் டீட்டெயில்ஸ் செக் பண்ண நினச்சிங்கன்னா டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை பிரான்ச்னு இருக்கும். எந்த பிரான்ச் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச் செலக்ட் பண்ணிங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். காலேஜ் கோட், காலேஜ் நேம் தெரிஞ்சாலும் செலக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே காலேஜோடைய கோட், காலேஜ் நேம், பிரான்ச்சோடைய கோட், பிரான்ச் நேம், கம்யூனிட்டியோடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி இதற்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கடந்த வருடம் கட் ஆஃப் மார்க் வைத்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் குறிப்பிட்ட காலேஜுக்கான அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கான ரேங்க் லிஸ்ட், கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து கட் ஆஃப் மார்க் தான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவே இயர் மாற்ற நினச்சிங்கன்னா 2020 24 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் ரேங்க்கான டீட்டெயில்ஸ் செக் பண்ண நினச்சிங்கன்னா செலக்ட் கேட்டகரியில் ரேங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். கட் ஆஃப் பதிலாக நீங்கள் என்ன ரேங்க் இருக்கீங்களோ அந்த ரேங்க்குக்கு குறிப்பிட்ட காலேஜில் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.